மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்குறது முழு மீட்சியற்ற மோதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னு பாருங்கள். ஒரு பரிமாண மீட்சி மோதல்னால் என்னென்னு பார்த்தோம். அதிலிருந்து மோதலுக்கு பின்பு V1 V2 அப்படிங்கிற திசைவேகங்கள் எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் சில நேர்வுகள், அதாவது 4 நேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னாக்க முழு மீட்சியற்ற மோதல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல இருந்த மாதிரி 2 பொருட்கள் இருக்குது. ஒன்றினுடைய நிறை M1, மற்றொன்றோட நிறை M2. M1 நிறை கொண்ட பொருள் செல்லக்கூடிய திசைவேகம் U1, M2 உடைய திசைவேகம் U2. இந்த ரெண்டுமே U1 U2 இந்த இரண்டுமே என்னதான் தொடக்க திசைவேகங்கள். இது மோதலுக்கு முன்பு. அப்போ இந்த ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மோதிக்குது. அப்போ மோதும் பொழுது இங்கே என்ன ஆகுதுனாக்கா ரெண்டுமே சேர்ந்து ஒரே திசைவேகத்தில் செல்ல ஆரம்பிக்குது. இது மீட்சியற்ற மோதல் அப்படிங்கிறதுனால மோதலுக்கு பின்பு M1 மற்றும் M2 இந்த 2 பொருளுமே ஒன்றா சேர்ந்துக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மீட்சி மோதலில் V1 V2ங்கிற 2 திசைவேகத்தில் மோதலுக்கு பின்பு வந்தது. ஆனால் இங்கே V மட்டும் போட்டால் போதும். நமக்கு இந்த லெசனுடைய துவக்கத்திலே நம்ம படிச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னாக்க, மோதலின் போது நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்கும், மாறாது. தொடக்க நேர்கோட்டு உந்தமும் இறுதி நேர்கோட்டு உந்தமும் மாறாது. மொத்தமாக பார்க்கும் பொழுது நிறை M1 கொண்ட ஒரு பொருளுடைய தொடக்க திசைவேகம் U1, இறுதி திசைவேகம் V. நிறை M2 கொண்ட பொருளுடைய தொடக்க திசைவேகம் U2, இறுதி திசைவேகம் V. ஸோ உந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது MV, அதாவது நிறை இன்று திசைவேகங்கிறது உந்தம். இப்போ M1ஐயும் U1ஐயும் பெருக்கிக்கிறோம். அதே மாதிரி M2 U2 பெருக்கிறோம். இந்த ரெண்டும் சேர்ந்துன்னா என்னது, மொத்தமாக சேரும் பொழுது மொத்த தொடக்க உந்தம். இறுதி உந்தம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், M1 V, இங்கே M2 Vன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிக்கிறோம். காமனாக இருக்கக்கூடியது வெளியில் வந்துடுது. ஸோ V வெளியில் எடுத்துட்டோம். M1 கூட்டல் M2. அப்போது நமக்கு இந்த விதியின்படி M1 U1 கூட்டல் M2 U2 ஈக்குவல் டு M1 + M2 இன்ட்டு Vன்னு இருக்குது இல்லையா. அப்போ தொடக்க உந்தமும் இறுதி உந்தமும் எப்படி இருக்குதுங்க, சமமாக இருக்குது. இதுலேருந்து V கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்துடுது M1 U1 + M2 U2 M1 + M2. இதுக்கு முன்னாடி மீட்சி மோதல்ல V1 அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவும் V2 அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவும் பார்த்தோம் இல்லையா. இதில் V1 V2 வராது. ஏன்னாக்க இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் V மட்டும்தான் இருக்குது. ஆகினால இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது எது மட்டும்தான், V மட்டும்தான். இதுதான் முழு மீட்சியற்ற மோதலுக்கு பின்பு அந்த பொருள் பெறக்கூடிய திசைவேகத்துக்கான ஃபார்முலா. இதில் எந்த விதமான நேர்வுகளும் இருக்காது. ஜஸ்ட் V மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது முழு மீட்சியற்ற மோதல் ஏற்படக்கூடிய இயக்க ஆற்றல் இழப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். மோதலுக்கு முன்பு இருந்த மொத்த இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, மோதலுக்கு முன்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அதனுடைய நிறையையும் அதனுடைய திசைவேகமும். அதே மாதிரி தான் இரண்டாவது பொருள் அப்படின்னாக்க M2 U2. அப்போ இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா 1/2 mv². விக்கு பதிலாக U1² போட்டுக்கிறோம், இங்கே U2² போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ மொத்தம் அப்படிங்கும்போது ரெண்டையும் கூட்டிக்கிறோம். KEI அப்படின்னு என்ன அர்த்தம், ஐன்னு என்ன சொல்லியிருக்கிறேன், இனிஷியல். மோதலுக்கு பின்பு மொத்த இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா 1/2 M மட்டும் என்னது, ரெண்டு சேர்ந்துக்குது. அதனால M1 + M2 இன்ட்டு V². ஏன்னா திசைவேகம் என்னதான் பாருங்கள், திசைவேகம் ஒரே திசைவேகம் தான், தட் இஸ் Vங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது இயக்க ஆற்றலில் ஏதேனும் மாற்றம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இயக்க ஆற்றல் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ΔQ. அது ΔQ = KEI - KEF. ஸோ பாருங்கள், KEI தொடக்க இயக்க ஆற்றலையும் மைனஸ் போட்டு இறுதி இயக்க ஆற்றல் எழுதிக்கிறோம். V = M1 U1 + M2 U2 M1 + M2ங்கிறது என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்த திசைவேகத்துக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இல்லையா. இது கொண்டு சமன்பாடு 2ஐ சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். இதில் பிரதியிடுங்க Vக்கு பதிலாக. அப்போ பிரதியிட்டீங்க அப்படின்னா A + B² ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை தனியாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் இந்த Vயோட மதிப்பை 1ஆம் சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதியிடணும். பிரதியிடும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே 1/2 இருக்குது, M1 + M2 இருக்குது, ப்ளஸ் V². இந்த டேர்ம் ஃபுல்லாக ஸ்கொயர் ஆகுது. M1 U1 + M2 U2 M1 + M2² வருது. அப்போ பாருங்கள், இது மாதிரி எழுதிக்கிறோம். இங்கே கீழே ஸ்கொயர் இருக்குது, மேலே ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குதுனால ஸ்கொயர் போயிடுது. மீசியம் எடுக்கும்போது நமக்கு குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம்.
அப்போ இந்த டேர்முக்கோடையும் நம்ம m1 + m2 பெருக்கணும், இந்த டேர்முக்கோடையும் m1 m2 பெருக்கணும், m2 + m2. இப்போ பெருக்கும் பொழுது m1 + m2 இன்ட்டு இந்த 1/2 அப்படிங்கிறது இங்கேயும் 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 இருக்குது இல்லையா? ஸோ காமனாக எழுதிட்டேன். m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 u2, இங்கே இருக்கக்கூடிய m2 u2 ஸ்கொயர் மைனஸ் திஸ் வேல்யூ. ஸோ பொறுமையாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. திரும்பவும் இந்த m1 u1 ஸ்கொயரை m1ஆலையும் பெருக்கிறோம், m2ஆலையும் பெருக்கிக்கிறோம். அது மாதிரி வரும்போது பெருக்கும்போது இது மாதிரி வருது. திரும்பவும் இந்த மதிப்பையும் நம்ம உள்ளே பெருக்கிக்கிறோம். பெருக்கிட்டு பார்க்கும்பொழுது m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் மைனஸ் m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் வருது, கேன்சல் ஆயிடுது. அதே மாதிரி இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுது. இப்போ மீதி இருக்கக்கூடியது m1 m2, இங்கேயும் m1 m2, இங்கேயும் m1 m2 இருக்குது. காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம்னா u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் மைனஸ் 2u1 u2ன்னு வருது. அது எதுக்கு சமமாக இருக்கும்? ஆக்சுவலி மைனஸ் வரும், மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த டேர்மில் வந்து இந்த இடத்துக்கு என்ன வரும்? மைனஸ் மைனஸ். அப்போ இங்கே வந்து மைனஸ். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. அப்போ a மைனஸ் b டு த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான என்னது டெல் கியூபோட மதிப்பு. பாருங்கள் எவ்வளோ பெரிய டெரிவேஷன்ஸு இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து முழு மீட்சியற்ற மோதல் ஏற்படக்கூடிய இயக்க ஆற்றல் இழப்புக்கான ஃபார்முலா. இந்த அளவுக்கு ஆற்றலானது இழப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்க மீட்சி அளிப்பு குணகம் என்றால் என்ன? ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ மோதலுக்கு பிறகு பொதுவாக பார்க்கும் பொழுது மோதலுக்கு பிறகு ரெண்டு பொருளுடைய இயக்க ஆற்றலுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு குணகம் தேவைப்படுது. அந்த குணகத்துக்கு பேர் தானே பேர் மீட்சி அளிப்பு குணகம்னு பேர். மீட்சி அளிப்பு குணகம் எதுக்கு பயன்படுது? மோதலுக்கு பின்பு இயக்க ஆற்றலில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து பரிமாணமற்ற ஒரு எண். அதாவது இது டெஃபினேஷன் பாருங்கள். மோதலுக்கு பின் உள்ள விலகும் திசைவேகத்திற்கும் ரெண்டு பொருள் மோதுதுன்னா இப்படி இருக்குது. மோதினதுக்கப்புறம் என்னாகும்? ஒன்றை ஒன்று விளக்குமா இல்லையா? விலகி போகும். அப்போ மோதலுக்கு பின் உள்ள விலக்கும் திசைவேகத்திற்கும் மோதலுக்கு முன் உள்ள நெருங்கும் திசைவேகத்துக்கும். அப்போ மோதலுக்கு முன்பு ஒன்றையும் நெருங்கி வந்தால் தான் மோத முடியும் இல்லையா? அப்போது மோதலுக்கு முன்பு உள்ள நெருங்கும் திசைவேகத்திற்கும் இடையக்கூடிய விகிதத்துக்கு பேர் தான் பேர் மீட்சியளிப்பு குணகம். அதுக்கு வந்து இ அப்படிங்கிற குறியீட்டில் சொல்லணும். இ ஈக்குவல் டு விலக்கும் திசைவேகம். விலகும் திசைவேகங்கிறது மோதலுக்கு பின்பு வர்றது, நெருங்கும் திசைவேகங்கிறது மோதலுக்கு முன்பு வர்றது. ஸோ v2 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் u2. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்குற கேள்வி. ஸோ ரெண்டுமே திசைவேகம், அதனால என்ன கிடையாது? அலகு கிடையாது, பரிமாணமற்ற ஒரு எண். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்கே மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒருவேளை அந்த மோதல் வந்து மீட்சி மோதலாக இருந்தால் v2 மைனஸ் v1ம் u1 மைனஸ் u2வும் எப்படி இருக்குனாக்க சமமாக இருக்கும். அப்படி சமமாக இருந்ததுன்னா அடிச்சாக்கு ஒன்று தானே. அப்போது மீட்சி மோதலாக இருந்தால் இ ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்? ஒன்றாகத்தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? முழு மீட்சி, எந்த விதமான ஆற்றலும் இழப்பு ஏற்படவில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது அப்படி இருக்குமா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் முழு மீட்சி மோதலுக்கு உட்படாது. அப்போ உட்படாத போது அதனுடைய மதிப்பு எப்பொழுதும் எப்படி தான் இருக்கும்? ஒன்றை விட குறைவாகத்தான் இருக்கும். ஒருவேளை நம்ம பயன்படுத்தக்கூடிய பந்து ரப்பர் பந்தாக இல்லாமல் பிளாஸ்டிக் பந்தாக இருந்தால் அது என்ன ஆகாது? மீண்டும் கீழே போட்டோன்னா மறுபடியும் மேலே வராது. அப்போ அதனுடைய விலகும் திசைவேகம் என்ன ஆயிடுச்சு? மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய விலகும் திசைவேகமானது சுழி. அப்போ சுழி அப்படின்னாக்க இந்த டேர்ம் சுழி அப்படின்னா அந்த டோட்டல் டேர்ம் என்ன இருக்கும்? 0 ஆயிருக்கும். அப்போ மீட்சியளிப்பு குணகத்துடைய மதிப்பு எப்படி இருக்கலாம்னாக்க 0லிருந்து 1 வரைக்கும் இருக்கலாம். 0லிருந்து 1 வரைக்கும் இருக்கலாம். ஸோ மீட்சியளிப்பு குணகம் என்றால் என்ன? அதுக்கான ஃபார்முலா என்ன? அதுவே வந்து அதனுடைய மதிப்பு, மீட்சியளிப்பு குணகத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? இதோட 4ஆம் பாடத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இன்னும் எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்குது. நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம நேரம் இருக்கிறத பொறுத்து நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய தியரி வந்து கண்டிப்பாக நல்லா படிச்சுடுங்க. ஏதோ சந்தேகம் இருந்தாக்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.